கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்தில் அற்புதங்களை செய்வாராக. அல்லேலூயா. வாசிங்க இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 33வது வசனம். பழைய ஏற்பாட்டில் 917வது பக்கம். 917வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் எரேமியா 31, 33. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு மாசமும் வாக்குத்தத்த வசனத்தை அந்த ஒயிட் போர்டில் ப்ளூ கலர் மார்க்கரில் எழுதுறேன். அல்லேலூயா. முதல்ல சகப்பு கலரில் எழுதுனேன். இசையரிசிட்டு சொன்னாங்க சகப்பு கலர் எழுதுனா கண்ணுக்கு சரியாக தெரியல, ப்ளூவில் எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ப்ளூவில் எழுத ஆரம்பித்தேன். அல்லேலூயா. ஆண்டவர் போர்டில் எழுதுகிறவர் அல்ல. அல்லேலூயா. எதில் எழுதுறாரு? அவருக்கு போர்டு கிடைக்கல. அவருக்கு என்ன கிடைக்கல? போர்டு கிடைக்கல. பார்த்தாரு, உங்க இருதயம் தான் கிடைச்சிது. என்ன பண்ணாரு? அந்த இருதயத்தில் ஆண்டவர் தம்முடைய வாக்கு தத்தத்தை இன்றைக்கு எழுதுகிறார். அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணணும்? அப்போ இருதயத்தை திறந்து கொடுக்கணும். அல்லேலூயா. இருதயத்தை திறந்து கொடுத்தா தான் அவர் என்ன பண்ணுவார்? உங்கள் இருதயத்தில் அவர் எழுதுவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில என்ன செய்ய போகிறாரோ அதை உங்கள் இருதயத்தில் எழுத போகிறார். அல்லேலூயா. எதிர்காலத்தை குறித்து, உங்கள் வாழ்க்கையினுடைய தரிசனத்தை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து அவர் எழுத போகிறார். அல்லேலூயா. தலை விதி எழுதிட்டாரு, என்ன பண்றது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி என்ன தலை விதியா இருந்தாலும் சரி அதை மாற்ற போகிறார். விதி என்றாலே ரூல்ஸ். அல்லேலூயா. நீங்க தலை விதின்னு உடனே நீங்க என்னமோ நினைச்சிடக்கூடாது. விதி என்றால் ரூல். ஒன் வேனா ஒன் வே, நோ என்ட்ரினா நோ என்ட்ரி. அந்த ரூல்ஸை மாத்துறது யாருன்னா அவர் தான். நீங்க ஒரு ரூல் போட்டிருப்பீங்க, நீங்க ஒரு விதி போட்டு நீங்க போயிட்டு இருப்பீங்க. அந்த ரூல்ஸ் என்ன பண்றாரு? இன்றைக்கு மாற்றி அமைத்து அமெண்ட்மெண்ட் பண்ணுகிறார். அல்லேலூயா. நம்ம சட்டத்துல பாருங்க எத்தனையோ அமெண்ட்மெண்ட் ஆயிருக்கு. அமெண்ட்மெண்ட் மாற்று காலங்கள் ஆக என்ன பண்ணுவாங்க? சட்ட திருத்தங்களை செய்வாங்க பார்லிமெண்ட்ல ஒப்புதலோட. அப்ப ஆண்டவர் இன்றைக்கு பல திருத்தங்களை செய்கிறார். எங்கெங்க சரியில்லையோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணி அதெல்லாம் வெளியில எடுத்துட்டு புதுசா எழுத போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதே வசனம் பாருங்க, எரேமியா 31, 33 சொல்லப்பட்ட அதே வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல இருக்கு. அதையும் வாசிங்க. எபிரேயர் 8:10 புதிய ஏற்பாட்டுல 304வது வசனம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அடுத்தது எபிரேயர்கள் நிருபம் 10வது அதிகாரம் 16வது வசனத்துல வாசிங்க. 306வது பக்கம். அங்கேயும் இதே வார்த்தை தான் இருக்கு. அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு. அப்ப ஒரு வசனம் பைபிள்ல 3 இடத்துல வருகிறது. 3 இடத்துல வந்தாலே அது என்னது? அதுக்கப்புறம் அது மாற்று கருத்தே இல்லை. அது நிச்சயமா நடக்கும். ஆமேன், ஆமேன், ஆமேன். 3 தடவை சொல்றோம். அல்லேலூயா சொன்னா 3 தடவை. எது சொன்னாலும் 3 தடவை. பழைய காலத்துல 3 தடவை சுத்தி வந்தோம். ஆனா ஆண்டவர் வசனத்தினால் என்ன பண்றார்? 3 முறை உங்களுக்கு என்ன பண்றார்? அதை ஆணித்தரமாக அச்சாரமாக உங்கள் இருதயத்தில் எழுதுவேன். அப்ப அந்நாட்களுக்கு பின்பு, அப்ப அந்த நாள்லாம் போயிடுச்சு. ஆண்டவர் புதிய ஏற்பாட்டுல உங்களுக்கும் எனக்கும் சில காரியத்தை இன்றைக்கு இருதயத்திலே எழுதுகிறார். அல்லேலூயா. அது ஒரு நாளும் மாறாது. இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி கேட்கிறேன். அல்லேலூயா. தூங்குறவங்க எல்லாம் நீங்க கொஞ்சம் விழிப்பாருங்க. ஏன் இருதயத்தில் எழுதுறாரு? உள்ளங்கையில் எழுதலாம், நெத்தியில் எழுதலாம். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. நெத்தியில உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஏன் இருதயத்தில் எழுதுறாரு? மறக்கவே முடியாது. மனசுல பதிஞ்சிடும். அல்லேலூயா. வெரி குட் ஆன்சர்.
ஓ, ஒவ்வொரு லப்டப் ஒவ்வொரு இதய துடிப்பும் அவருடைய வார்த்தையை, எப்பா என்ன ரெவலேஷன், அடுத்து பிரசங்கியாரெல்லாம் ரெடி ஆகுறாங்க. ஒவ்வொரு இதய துடிப்புலும் அவர் எழுதுறாரு. துடிக்க துடிக்க வார்த்தை வருதா? சொன்னா பதில் சொன்னா போறாது. இதயம் துடிக்கும் போது அவருடைய வார்த்தை, அவருடைய சிந்தை, அவருடைய அன்பு தட்டுதா? வேற சொல்லுங்க, அனிசியம்மா சொல்லுங்க, ஏன் மனசுல எழுதுறாரு? ஓ, அவர் இருதயத்தை பார்க்கிறார். பாருங்க, எல்லாம் வசனம் எல்லாம் வருது. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். சரி அமிழ்தா, இருதயத்தில் இருக்கிற காயத்தை ஆற்றுவதற்காக ஒரு சர்ஜரி பண்றாரா? வறுத்தெடுக்கிறாரு. ஓ, வசனத்தை மருந்து மாதிரி போடுறாரு. பாருங்க, ரிப்பீட். ஓ, இருதயம் என்ன பாருங்க. ஓ, இருதயம் தான் வந்து சென்ட்ரல் ஸ்பாட். அங்க இருந்தா ரத்தம் எல்லா பக்கத்துலயும் போகுது. சோ அங்க வச்சிட்டோம்னா அது எல்லா பக்கத்துலயும் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். பாருங்க, சொல்லுங்க. ஓ, இருதயம் நிறைவாயிருந்தால் வாய் பேசும். இருதயத்துல வசனத்தை வச்சுட்டோம்னா வசனம் தான் வாயில வரும். வசனம் தான் வாயில வருதா? வசனம் தான் எல்லாரும் வீட்லயும் வாயில வருதா? யோசித்து பாருங்க. நீங்களே மாட்டிக்கிறீங்க. அல்லேலூயா. யாரையும் திட்டல, யாரையும் வயல, வீட்டுக்கார வயல, யாரையும் பேசல. ஸ்டூடெண்ட்ஸை திட்டுறீங்களா? அவங்க தான் நம்மளை திட்டுறாங்க. அப்ப இருதயத்தின் நிறைவுனாலே வாய் பேசும். அப்ப இருதயத்துல வசனத்தை வச்சுட்டா நீங்க மாட்டிக்குவீங்க. வேற சோஃபியா, என்ன ஏன் இருதயத்தில் எழுதுறாரு? அவருக்கு வேற வேலை இல்லை. அமுல்தா, ஏதாவது ரெவலேஷன் வரட்டுமே? பிரைஸ் தி லார்ட். இன்னும் நான் எதிர்பார்க்கிற ஆன்சர் வரல. எல்லா வசனம் வருது. ஓ, இருதயம் வந்து திருக்குள்ளது. அதனால வசனத்தை எழுதி அதை என்ன பண்றாரு? சரி பண்றாரு. கொஞ்சம் நெருங்கி வந்திருக்கிறீங்க. கரெக்ட். சரி பாருங்க, உயிர் நாடி, மனுஷனுடைய உயிர் நாடி என்னது? இருதயம் தான். அப்ப அதை டச் பண்ணிட்டா எல்லாம் சரியாயிரும். கொஞ்சம் நெருங்கி வாரீங்க. நீங்க சொல்லுங்க. ஓ, ஆண்டவர் வாசம் பண்ணக்கூடிய ஸ்தலம் இருதயம் தான். அவர் அங்க எழுதி அதை பரிசுத்தப்படுத்தி அங்க கூட்டி கோலம் போட்டு தெளிச்சு வசனத்தினால சுத்திகரிச்சு அங்க போய் உட்கார்றாரு. அவருக்கு கார்பட்டே என்ன? அவருடைய வசனம். நம்முடைய இருதயத்துல உட்காரணும் அப்படின்னா அவருடைய வசனம் உள்ள வந்தாதான் அவர் இருதயத்துல உட்கார முடியும். வாவ், சூப்பர். ஓ, இருதயத்துல உள்ள வந்துட்டா பொல்லாப்பு, அசிங்கம், கசடு, களிம்பு எல்லாம் வெளியில வந்துடும். பிரைஸ் தி லார்ட். பரவாயில்ல, நான் அடுத்து பிரசங்கத்துக்கு வேற எங்கேயாவது கூப்பிட்டா நான் வெளில போலாம். உங்களுக்கு நிறைய பிரசங்கியா ரெடி ஆயிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர். சரி, கொஞ்சம் நெருங்கி வந்திருக்கிறீங்க. நான் டைரக்டா இப்போ வசனத்துக்கு வர்றேன். வாசிங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 115வது பக்கம். யாத்திராகமம் 34:1. யாத்திராகமம் 34:1. கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின கற்பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். அப்ப முதல்ல ஆண்டவர் எதுல எழுதுறார் அப்படின்னா கல்லில் எழுதுறார். அத மோசே என்ன பண்றான்? டென்ஷன்ல உடைச்சு போடுறான். இந்த ஜனங்கள் பண்ற கூப்பாட்டுல, இந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியில கூட்டி வந்த ஜனங்களுடைய பிரச்சனையில பிரஷர் தாங்காம என்ன பண்ணிட்டான்? அந்த கல்லை உடைச்சு போட்டான். சரி, ஆண்டவர் விடல. நீ உடைச்சு போட்ட முந்தின கற்பலகையை போல இன்னும் 2 கல்லுனால என்ன பண்ணு? செதுக்கி கொண்டு வா. என்னுடைய சொந்த கையினாலே நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? கல்லுல எழுதுறதுக்கு ஆண்டவர் முதல்ல ரெடி ஆகிறார். அடுத்து 2வது வாசிங்க. தானியேல் புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. தானியேல் புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனம். தானியேல் 5:5 1000
36வது பக்கம் பழைய ஏற்பாட்டுல 1036. எல்லாரும் எடுத்துக்கோங்க. அந்நேரத்திலே மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குகளுக்கு எதிராக ராஜ அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிற்று. ராஜ அரண்மனையிலே சாந்து பூசப்பட்ட சுவற்றிலே எழுதிற்று. எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான். அதே 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. 5:24. அப்பொழுது அந்த கையுறுப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. ஏதோ கை செவத்துல எழுதுனா கிராபிக்ஸ் நினைச்சிருவாங்க. அவன் வேற போதையில இருக்கிறான். பெல்சாச்சார் என்ன நல்ல திராட்சரசத்தை குடிச்சு அப்படியே மது போதையில இருக்கிறான். அவனுக்கு எல்லாமே அப்படியே கலங்களா தெரியும். ஏதோ ஒண்ணு வர்றதெல்லாம் கை மாதிரி தெரியும். அப்ப அதை உறுதிப்படுத்ததான் 24ஆம் வசனத்துல சொல்லுகிறார், அந்த கையுறுப்பு அவராலே அனுப்பப்பட்டது. அப்ப 2வது ஆண்டவர் எங்க எழுதுகிறார்னா ராஜ அரண்மனையிலே சாந்து பூசப்பட்ட சுவற்றிலே எழுதுகிறார். அந்த காலத்து சுவர்லாம் சாதாரணமான சுவர் கிடையாது. கல்ல கூட உடைச்சிடலாம். மதுரையில ஜிஹெச் இருக்குது. அது பாத்தீங்கன்னா ஃபுல்லா கல்லுனால கட்டப்பட்ட கட்டடம். இன்னைக்கு அதை ரெனோவேட் பண்ணி அதை பெரிய லெவல்ல அந்த தெரு ஃபுல்லாவே அந்த பெரிய அந்த ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு டெவலப் பண்ணி கட்டிட்டு இருக்காங்க. அந்த கல் சுவரை அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனது. கடுக்காய் போடுவாங்க, முட்டை எதை போடுவாங்க, ஏதோ சில சுண்ணாம்பு கல்லாம் போடுவாங்க. அந்த காலத்தில் உள்ள அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த காலத்தில் உள்ள பில்டர்லாம் பிச்சை வாங்கணும். அல்லேலூயா. அந்த மாதிரி பாருங்க. அது ராஜ அரண்மனையோட சுவர்னா எப்படி இருக்கும்? சாதாரணம் கிடையாது. ராஜாவுடைய அரண்மனையுடைய சுவர்லாம் அவ்வளவு அப்படியே Z கேட்டகரி செக்யூரிட்டி சூப்பர்வைசர் இருக்கிறார். அந்த அளவுக்கு பாதுகாப்பு நிறைந்ததா இருக்கும். அந்த சுவற்றிலே எழுதுகிறார். முதல்ல கல்லில் எழுதுறாரு. அது மோசே உடைச்சிடறான். சரி போனா போட்டு 2வது தடவை எழுதி கொடுத்துட்டார். இந்த பிள்ளைங்களாம் பாருங்க ஸ்லேட்ல எழுதுவாங்க, தூக்கி எழுதி உடைச்சிருவாங்க, எரிஞ்சிருவாங்க. இப்ப நம்ம திருப்பி போய் எழுதுவோம். அடுத்து ராஜ அரண்மனையினுடைய சுவற்றிலே எழுதுகிறார். பயம் உண்டாக்குகிறார். யாருக்கு? ராஜா பார்த்து அப்படியே பயந்து போகிறான். சரி பயந்து போய் இப்படி எல்லாம் நடந்திருக்கு பாருங்க. 5 பேரரசு எவ்வளவோ ராஜாக்களை எல்லாம் ஆட்சி செஞ்ச ஆக்கிரமிச்ச நேபுகாத் நேச்சாருடைய சந்ததி முன்பாகவே தேவனுடைய கரம் எழுதிச்சு. பார்த்து பயந்துருவாங்க, நடுங்குவாங்க, ஜனங்க பயப்படுவாங்க அப்படின்னு நினைச்சு என்ன பண்றார்? ராஜாவுடைய அரண்மனையில போய் எழுதுறார். அல்லேலூயா. ஆனாலும் நம்ம ஆள்கள் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை அப்படிங்கிறார். அப்ப யோசிக்கிறார், வேற எதுல எழுதலாம்? கல்லை காட்டிலும் ராஜாவுடைய அரண்மனை சுவரை காட்டிலும் மிகவும் கடினமானது எதுன்னா மனுஷனுடைய இருதயம் தான். அல்லேலூயா. இருதயம் கடினமாறது மாதிரி வேற எதுவுமே கிடையாது. கல்லு கூட கரைஞ்சிருமாங்க. சொல்லுவாங்களே, கல்லாவது கரைஞ்சிடும். இப்படி பிடிவாதமா இருக்கிறியே, ஆடி காத்துல அம்மி கூட நகந்துரும் அப்படிம்பாங்க. ஆடி காத்துல அம்மி கூட நகந்துரும். ஆனா நீ இப்படி அசையாம இருக்கிறிய, பிடிச்சு வச்ச மாதிரி இருக்கிறிய. மனுஷனுடைய இருதயம் தாங்க ரொம்ப கடினமானது. அல்லேலூயா. அந்த கடினமான இருதயத்தை உடைக்கணும் அப்படின்னா வேற யாராலையும் முடியாது. அவருடைய அன்பின் வார்த்தை அந்த இருதயத்தில் எழுதப்பட்டாதான் அந்த கடினத்தன்மை உடையும். எவ்வளவோ ஆண்டவர் உருக்கமான வார்த்தைகளை சொல்றாரு, எவ்வளவோ அற்புதங்களை செய்கிறார். சிலுவையில ரத்தம் சிந்தி அவர் மரித்திருக்கிறார். இத்தனை ஆண்டுகள், 2000க்கும் அதிகமான ஆண்டுல அவருடைய சிலுவை பாடுகளை சொல்ல 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 கேட்க கேட்க இன்னைக்கும் உருகாதோர் நெஞ்சம் இருக்கு, இன்னைக்கும் கரையாத நெஞ்சம் இருக்கு, இன்னைக்கும் கல்லான இருதயம் இருக்கு. சும்மா இருந்தா கூட பரவாயில்ல, அவரை எதிர்க்கிற, அவர் சபைக்கு விரோதமாக, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எதிர்க்கிற கடினமான இருதயம் இன்னைக்கு எவ்வளவோ இருக்கு. ஆனால் பாருங்க, அந்த கடினமான இருதயத்தை உடைத்து 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 இன்றைக்கு இத்தனை கோடான கோடி ஜனங்கள் சபையில பெருகி இருக்கிறாங்க. அப்படின்னா எல்லா இருதயம் ஒரு நாள் எப்படி இருந்துச்சு? கடினமா தான் இருந்துச்சு. பார்வோனுடைய இருதயத்தை காட்டிலும் 10 முறை எகிப்தையே புரட்டி போட்டு பலத்த அற்புதங்களை செஞ்சும் கூட பார்வோனுடைய இருதயம் கொஞ்சம் கூட பெசகவே இல்லை.
அதுதான் கடினமான இருதயத்திற்கு ஸ்ட்ராங்கான ஒரு எக்ஸாம்பிள்னா பார்வோனுடைய இருதயம் தான். அப்ப அந்த கடினமான இருதயம் மாற்றப்படணும் அப்படின்னா அவர் அந்த இருதயத்துல தம்முடைய சொந்த கரத்தினால எழுதினால்தான் மாற்றப்பட முடியும். அப்ப என்ன அர்த்தம்? உணர்த்துவிக்கிறார். அல்லேலூயா. இப்ப இந்த மாதத்துல எங்கெங்கெல்லாம் கடினமான உங்களுடைய பகுதி இருக்குதோ, எங்கெங்கெல்லாம் உங்களுடைய இருதயம் கடினமா இருக்குதோ, அவரை தேட முடியாதபடிக்கு, அவரிடத்துல அன்பு கூறாதபடிக்கு, அவரை நெருங்கக்கூடாதபடிக்கு எங்கெங்கெல்லாம் கடினமா இருக்குதோ அதையெல்லாம் ஆண்டவர் இந்த மாதத்துல உணர்த்தி வைக்க போகிறார். ஆராதனைக்கு லேட்டா வர்றது, ஜெபிக்கிற நேரத்துல ஜெபிக்க முடியாம இருக்கு, இதெல்லாம் என்னது? இருதயத்தினுடைய கடினம் தான். சாக்கு போக்கெல்லாம் கிடையாது. எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, அப்படி இப்படி எதுவுமே கிடையாது. வாரத்துல 2 மணி நேரம் முழுமையாக 7:30 மணியிலிருந்து 9:30 மணி வரைக்கும் ஃபுல்லா அவருக்குரிய நேரத்தை அவருக்கு சரியாய் கொடுக்க முடியல அப்படின்னா இருதயத்தின் கடினமே அன்றி வேற ஒன்றுமே கிடையாது. கரெக்டா பிளான் பண்ணி ஜெபத்தோட சரியா அந்த நேரத்தை நீங்க பிரயோஜனப்படுத்தினீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். இந்த மாதத்துல முதல் நாள் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையா வந்திருக்கு. மிகப்பெரிய பிளெஸிங். உயிர் தெழுந்த நாளாக முதல் நாள் வந்திருக்கு. அப்ப இந்த முதல் நாள்ல உங்கள் இருதயத்தினுடைய கடினத்தை ஆண்டவர் இன்றைக்கு தட்டி எழுப்ப போகிறார். ஒரு தீர்மானம் எடுக்க போறீங்க, ஒரு பிரதிஷ்டை, ஒரு டெடிகேஷன், உங்களுக்குள்ள ஒரு இன்வால்வ்மெண்ட் வரப்போகுது. அந்த கடினமான பகுதிகளை எல்லாம் ஆண்டவர் உடைத்து அவருடைய வார்த்தையினாலே சுக்குநூறாக்கி உங்களை பதப்படுத்தி பக்குவப்படுத்தி அவருடைய அன்புக்கு நேராய் உங்களை திருப்பும் போது ஒரு பெரிய அற்புதத்தை நீங்க சந்திக்க போறீங்க. அல்லேலூயா. வாசிங்க மத்தேயு புஸ்தகம் 26வது அதிகாரம் 74, 75. புதிய ஏற்பாட்டுல 43வது பக்கம், 43, 44 2 பக்கத்துல இருக்கு. மத்தேயு 26, 74, 75. அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்துக்கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். ஆண்டவருடைய ஊழியத்துல ரொம்ப முக்கியமான ஆள் யாருன்னா பேதுரு தான். ஆனா பேதுரு மாதிரி கடினமான இருதயம் வேற யாருக்குமே கிடையாது. அல்லேலூயா. அடிக்கடி விழுந்து போகிறது, அடிக்கடி பின்மாற்றத்திலே போகிறது, அடிக்கடி ஆண்டவரையே கடிந்து கொள்கிறது, அவருக்கே ஐடியா கொடுக்கிறது, முரட்டுத்தனமான சுபாவங்கள், படிப்பறிவு இல்லை. நம்ம சொல்ல போனா அந்த குப்பத்துக்காரங்க சொல்லுவோம்ல, மீன் பிடிக்கிறவங்க யாரு? இந்த குப்பத்துக்காரங்க முரட்டுத்தனமா இருப்பாங்க, ரவுடித்தனமா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு முரட்டாட்டம் உள்ள ஆள். பேதுரு மாதிரி ஆளை சாதாரணமா பக்குவப்படுத்தவே முடியாது. வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்களை கொடுத்துதான் அவர் உள்ளே கொண்டு வர்றார். அல்லேலூயா. நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாக மாற்றுவேன் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செஞ்சு காமிச்சு தான் உள்ள கொண்டு வர்றார். இல்லாட்டி சாமானியமா பேதுருவை ஊழியத்துக்குள்ள அழைக்க முடியாது. ஆனா அவரை ஸ்ட்ராங்கா நிலைநிறுத்துறதுக்கு அவர் பட்ட பாடு இருக்கு பாருங்க. அல்லேலூயா. வழுவி போகிற, யோசிக்கிற, அவ்வளவு சந்தேகப்படுற ஒரு நிலையில்லாத ஒரு மனுஷனை தான் ஆண்டவர் பாருங்க சாவியை கையில கொடுக்கிறார். அல்லேலூயா. புதிய உடன்படிக்கையினுடைய ஸ்தாபகராக, ஃபவுண்டராக யாரை நியமிக்கிறார் அப்படின்னா, படிப்பறிவில்லாத, ஒன்றுக்கும் உதவாக, கோபப்படுகிற, டென்ஷன் ஆகிற, நிலையில்லாத, ஒரு நிரந்தரமான ஒரு முடிவே எடுக்க தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கையில தான் ஆண்டவர் பொறுப்பை கொடுக்கிறார். ஏன்? இந்த எல்லா கேரக்டருமே இருதயத்தினுடைய கடினம். பாருங்க, அன்பு 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 அன்புன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா தோட்டத்துல ஒருத்தன் இயேசுவை அரெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்றான்? முதல்ல பட்டயத்தை உருவுறான். ஜெபம் பண்ண போறவனுக்கு எதுக்கு கத்தி? ஜெபிக்க போறோம். கெத்செமனே தோட்டத்துல ஜெபம் பண்ண தான் கூப்பிடுறாரு. 1 மணி நேரமாவது எனக்காக விழித்திருக்க கூடாதா அப்படிங்கிறாரு. ஜெபம் பண்ண போற இடத்துல இவனுக்கு கத்தி எங்க இருந்து வந்துச்சு? அன்பை வெளிப்படுத்துகிற, அன்பை மகிமைப்படுத்துகிற, அன்பினுடைய ஊழியத்தினுடைய அஸ்திவாரமா இருக்கக்கூடிய பேதுரு எப்படி இருக்கிறான்? அந்த அளவுக்கு இருதயத்தினுடைய கடினம். நைட்டு போறோம், நைட்டு ஃபுல்லா ஜெபம் பண்ண போறோம்,
பாம்பு வருதா கட்டி வீரன் வருதா தெரியாது, எதுக்கும் யூஸ் ஆகுமே, எதுக்கும் பயன்படுமே. பைபிளை தூக்கிட்டேன். நிறைய பேர் சொல்றாங்க பைபிளை மட்டும் நான் கீழே வச்சுட்டேன் அப்படின்னா உன்னை உண்டு இல்லைன்னு பார்த்துரு. இன்னைக்கு எத்தனையோ பேர் சொல்றவங்க இருக்கிறாங்க, நான் சர்ச்சுக்கு போறவன் ஆயிட்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை ஆயிட்டேன். இருதயத்தினுடைய கடினம். பைபிளை மட்டும் நான் தூக்கல அப்படின்னா உன்னை உண்டு இல்லைன்னு பார்த்துருவேன். வரிஞ்சு கட்டிட்டு உலகத்துக்காரன் கூட தோத்து போயிடும். அந்த அளவுக்கு சண்டை போடுற அளவுக்கு இன்னைக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. கொஞ்சம் விட்டா போதும். பாருங்க, அப்படிப்பட்ட பேதுரு காதை ஓங்கி வெட்டிட்டான். யார நீ கை போடுற? என்னுடைய பாஸ் அவரு, என் ஆண்டவர் மேல நீ கை போடுறியா? பாருங்க, காதை வெட்டுறான். சொல்றான், ஆண்டவரே இவர்கள் எல்லாரும், இந்த 11 பேர் இருக்காங்க பாருங்க, இவர்கள் எல்லாரும் உம்மை மறுதலித்தாலும் நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன். அல்லேலூயா. அவ்வளவு ஸ்ட்ராங்கா சேலஞ்ச் பண்றான். அப்படி சேலஞ்ச் பண்ண ஆள் என்ன ஆயிட்டான்? சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் இயேசுநாதருக்கே சாபம் போடுறான். அல்லேலூயா. கூட வந்தவர், 3 வருஷம் கூட இருந்தவர், வலை கிழிந்து போகத்தக்கதாக அற்புதங்களை செய்தவர், கடல் மேல் நடக்க பண்ணினவர். பேதுரு அனுபவித்தது எல்லாமே அற்புதம் தான். பேதுருடைய மாமிக்கு சுகத்தை கொடுத்தார். கடல் மேல் நடந்த ஆண்டவருக்கு அடுத்த ஒரே மனுஷன் யாருன்னா பேதுரு. அப்படிப்பட்ட ஆண்டவர் என்ன சொல்லிட்டான்? அவரை அறியேன் 3 முறை, 1 இல்ல 2 இல்ல 3 முறை. அவனுக்காக தான் 3 தடவை இந்த வசனத்தை போட்டுக்கிறார். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்த வசனம் 3 முறை அவரை மறுதலிக்கிறான். பாருங்க, இந்த 43வது பக்கத்துல நம்ம 74வது வசனத்தை நாம வாசிக்கிறோம். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. நீங்க பைபிளை நீங்க கூர்ந்து கவனிச்சீங்க அப்படின்னா ஒவ்வொரு கமா, ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப்பு, ஒவ்வொரு கேப்பு, அடுத்த பக்கம், வலது பக்கம், இடது பக்கம் எல்லாத்துலயுமே அர்த்தம் இருக்கு. பாருங்க, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான்னு சொன்ன உடனே அந்த பக்கம் முடிஞ்சிருச்சு. 43வது பக்கம் முடிஞ்சிருச்சு. 44வது பக்கத்தை இப்படி திருப்புனீங்க தான் மனம் கசந்து அழுகிறான். அப்ப அந்த இருதயத்தினுடைய பக்கத்தை ஆண்டவர் திருப்புகிறார். பேதுருனுடைய கடினமான இருதயத்தினுடைய அந்த பக்கத்தை திருப்பு. என்னையா நீ சாபம் போடுற? என்னையா நீ சபிக்கிற? உனக்கு நான் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறேன், உனக்கு எவ்வளவு அற்புதங்களை செஞ்சிருக்கிறேன், உன்னை நம்பி நான் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேனே, உன்னை நம்பி நான் ஒரு பெரிய பொறுப்பை நான் உன் கையில கொடுக்க போறேனே, நீ என்ன மறுதலிச்சிட்டியே அப்படின்னு சொல்லி அந்த சேவல் கூவுன உடனே பக்கம் திரும்புது. அவர் சொல்றார், 3 முறை நீ என்னை மறுதலிப்பாய், அப்ப சேவல் கூவும் அப்படிங்கிறார். அப்ப அவர் அங்க அடிக்கப்பட்டு நிக்கிறாரு, கைகளை விலங்கு போட்டு நிக்கிறாரு, ரத்தம் சொட்ட சொட்ட நிக்கிறாரு, முள்முடி தாங்கி நிற்கிறாரு. ஒருத்தன் கன்னத்துல அடிக்கிறான், ஒருத்தன் காரி துப்புறான், ஒருத்தன் அப்பெல்லாம் அவனுக்கு என்ன வரல? அந்த சொரணை வரல, அந்த உணர்வு வரல, கொஞ்சம் கூட அந்த உள்ளம் துடிக்கல. அந்த லேப்டாப்ல ஒரு லேப்டாப் கூட பாருங்க அவனுக்கு துடிக்கல. அந்த சேவல் கூவின உடனே அவர் சொன்னது ஞாபகம் வந்துருச்சு. அப்படியே இந்த 43வது பக்கத்திலிருந்து 44வது பக்கத்தை நம்ம திருப்புற மாதிரி அவன் மனசு அப்படியே திரும்புது. மனம் கசந்து அழுதான். ஏன்னா இருதயத்தில் எழுதி இருக்கிறான். அல்லேலூயா. பேதுருடைய இருதயத்தில், அந்த கடினமான இருதயத்துல நீ 3 முறை மறுதலிப்பாய், ஆனாலும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய ஜெபம் அவருடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க நினைக்கிறீங்க நான் தான் ஜெபம் பண்றேன், நான் தான் ஆவியில நிரம்புறேன். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட விண்ணப்பம் பண்ணுகிறதற்கு, ஜெபிக்கிறதற்கு தெரியாத இருக்கிற நமக்கு ஆவியானவர் தாமே உதவி செய்கிறார். நீங்க ஜெபிக்கிறது கூட உங்களுடைய கிருபையினால் அல்ல, உங்களுடைய வார்த்தையினால் அல்ல, நீங்க ஜெபிக்கிறது கூட அவர் தான் உங்களுக்கு உதவி செய்கிறார். அப்ப அந்த மனம் திரும்புகிற அந்த 43ஆம் பக்கம் மட்டும் திரும்பல, பேதுருடைய மனசும் திரும்புது. இந்த சேவல் கூவின உடனே அவன் மனம் திரும்புகிறான், அவன் மனம் கசந்து அழுகிறான். ஓ, இவரையா நான் சபிச்சேன். அப்போ ஒரு அடையாளம்,
உங்கள் வாழ்க்கையில சேவல் கூவ போகுது. அலாரம் அடிச்சே நான் எந்திரிக்க மாட்டேங்கிறேன், சேவல் கூவியா நான் எந்திரிக்க போகிறேன்? இல்ல, ஆண்டவர் உங்கள் இருதயத்தை தட்டி எழுப்ப போகிறார். எங்கெங்கெல்லாம் நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்களோ, நாம அவரை சபிக்கல, நாம அவரை மறக்கல, நாம் அவரை நினைக்கிறோம். ஆனால் கிரியைகளின் மூலமாக, சில சோம்பேறித்தனத்தின் மூலமாக, சில அசதி மூலமாக, சில சாக்கு போக்கு மூலமாக, எனக்கு எதுவுமே நடக்கல, எனக்கு எதுவுமே பிடிக்கல அப்படின்னு ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி அந்த சிலுவையின் அன்பை அப்படியே போர்வை போட்டு மூடி வைக்கிறோம் பாருங்க. அந்த போர்வை இன்னைக்கு நீங்க விளக்கணும். அல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன சொல்றாங்க? அவர் எங்களை தப்புவித்தாலும் தப்புவியாமற் போனாலும் அவர் எங்கள் தேவன். அல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவித்தாலும் விடுவியாமற் போனாலும் அவர் எங்கள் தேவன். நமக்கு ஒண்ணுமே நடக்கல அப்படிங்கிறதுக்காக இயேசு சிலுவையில சிந்தின ரத்தம் வேஸ்ட், விருதா என்பது அல்ல. ஒரு நோக்கம் இருக்கு, அதற்கு ஒரு காலம் இருக்கு, அதற்கு ஒரு திட்டம் இருக்கு. அதை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். அதனால அந்த 43வது பக்கம் திரும்பின மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய இருதயத்துல அநேக பக்கங்கள் திரும்ப வேண்டியது இன்னும் பாக்கி இருக்கு. நீங்க கடினமா இருக்கு, நீங்க நான் லேசா தான் இருக்கிறேன், லெகுவா தான் இல்ல. அவர் இருதயத்தை உள்ள போகிறார். அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும். சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளதான் ஆண்டவரை வச்சிருப்பாங்க, அதுக்கு தாண்டி வரமாட்டாங்க. இவ்வளவுதான், இதுக்கு மிஞ்சி நான் வரமாட்டேன், இதுக்குள்ள நீங்க என்னை ஆசீர்வதிச்சா சரி, இதுக்கப்புறம்லாம் என்னை வர சொல்லாதீங்க. உபவாச கூட்டத்துக்குலாம் நான் வரமாட்டேன், சுத்திகரிப்பு கூட்டத்துக்குலாம் நான் வரமாட்டேன், வீட்டு கூட்டம்லாம் நான் வைக்க மாட்டேன். அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்துல மன தாராளமா இருக்கிறோம். நேரத்திலும் சரி, ஆண்டவர் சமூகத்துல பணத்தை விதைக்கிறதுலும் சரி, எல்லாவற்றிலும் எல்லை தாண்டி, சக்திக்கு மீறி, பலத்துக்கு மிஞ்சி செய்கிறோம். ஃபேமிலியில திட்டுவாங்க, நீங்க அள்ளி அள்ளி பண்றீங்க, அவங்க ஒத்துழைப்பு கொடு. நான் சொன்ன அவங்களும் அதே தான் சொல்லுவாங்க, மாற்று கருத்து இல்ல. கடன் வாங்கி கடன்பட்டு நீங்க ஊழியம் செய்யணுமா? கடன் வாங்கி ஒரு ப்ரோக்ராம் நடத்தணுமா? இப்ப போன வாரம் நம்ம நடத்தினோம் ப்ரோக்ராம், அதுல முக்காவாசி கடன் தான். அப்போ அவர் எனக்காக நேர்த்தி கடன் செலுத்தி இருக்கிறார், அதுக்காக கடன் வாங்கன்னு யாரையும் சொல்லல. எனக்கு ஒரு ஆவல், ஏதாவது செய்யணும், ஏதாவது ஆண்டவருக்கு ஒரு காரியத்தை செய்யணும். அந்த நேரம் கடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் செய்ய முடியாதே. உங்க வீட்டுல வந்து காலையில மிக்சி சட்னி அரைக்க போறீங்க, மிக்சி ரிப்பேர் ஆயிடுச்சு, கையில காசு இல்ல, எப்படியாவது அந்த மிக்சியை சரி பண்ணிட்டீங்களா இல்லையா? இன்னைக்கு முடியாட்டினாலும் நாளைக்கு சட்னி அரைக்கிறதுக்குள்ள மிக்சி ரெடி ஆகல அப்படின்னா வீட்டுக்குள்ள வரக்கூடாது. புருஷமாரு கட்டில போறோமா இல்லையா? பணம் இருக்கோ இல்லையோ, காசு இருக்கோ இல்லையோ, நம்முடைய காரியத்தை சரியா நம்ம செஞ்சிடறோம். ஆனா ஆண்டவர் காரியத்தில் மட்டும் அப்படியே எண்ணி எண்ணி, எனக்கு தெரியாது இங்க யாரும் அப்படி இருக்கிறீங்களான்னு. அல்லேலூயா. இப்ப கொஞ்சம் தாராள மனசு. எதுல கடினமா இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, அந்த கடின பக்கங்களை ஆண்டவர் இன்றைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா விதத்திலும் தாராளமாய், மாம்சத்தோடு இரத்தத்தோடு சிந்திக்காம, இருதயத்தை ஓப்பனா, பிளாங்க் செக்கா, வெள்ளை பேப்பரா அவர் கையில கொடுத்துட்டு, ஆண்டவரே நீங்க எழுதுங்க, ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்களோ, நீங்க என்ன ரூல் போடுறீங்களோ, நீங்க என்ன சட்டம் போடுறீங்களோ, அந்த சட்டத்துக்கு நான் முழுசா அர்ப்பணிக்கிறேன் அப்படி சொல்லி அந்த கடினத்தனமான அந்த பக்கத்தை எல்லாம் நீங்க அப்படியே கசக்கி போட்டுட்டு, ஒரு பிளாங்க் பேப்பரா, ஒரு வெள்ளை தாளா நீங்க ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுங்க. அற்புதம் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. அதிசயம் உங்களை தேடி வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாசிங்க யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம் 17வது வசனம், புதிய ஏற்பாட்டு 160வது பக்கம். யோவான் 21:17, புதிய ஏற்பாடு 160. மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர். இயேசு, போதும் பாருங்க, இதுதான் கடைசி.
இதுக்கப்புறம் பேதுருடைய வாழ்க்கை ஸ்ட்ராங் ஆகுது. அங்க சிலுவையில் அடிக்கிறதுக்கு முன்பாக ராஜாவுடைய அரண்மனையில அப்படியே ரத்த குளமா நிக்கிறார். அடிக்கப்பட்டு கை விலங்கடப்பட்டு எல்லாம் அப்படி நிக்கிற அந்த இடத்துல மறுதளிக்கிறான். சேவல் கூவுனக்கு அப்புறம் மனம் கசந்து அழுது மறுபக்கம் திரும்புறான். மனம் திரும்பி மறுபக்கத்தை காண்பிக்கிறான். கொஞ்ச நாள் ஆகுது, அவர் சிலுவையில மரித்து போயிடுறார். சிலுவையில மரித்து 3ஆம் நாள் உயிரோட எழும்பிடுறார். எழும்பி அநேக சீஷர்களுக்கு காட்சி, இவன் தான் கல்லறைக்குள்ளேயே போய் பார்க்கறான். யோவானும் பேதுருவும் தான் ஓடி வராங்க. இவன் வயசான ஆளு, இவன் லேட்டா தான் வரான், கொஞ்சம் பின்னாடி தான் வரான். யோவான் போய் கல்லறை வாசல்லே நின்றுறான். உள்ள போறதுக்கு பயம். பேதுரு தான் தைரியமா குகைக்குள்ள போறான். அங்க பார்த்தா இல்ல, வெறும் சீலை தான் இருக்கு. எல்லாற்றையும் பிரத்யட்சமா பார்த்து 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 ஆண்டவர் சமூகத்தில் இருந்தாலும் மறுபடியும் என்ன பண்றான், வாருங்கள் மீன் பிடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லி வலையை தூக்கி தோல்ல போட்டுட்டு இவன் போறதும் இல்லாம என்ன பண்றான், தீமையே கூட்டிட்டு போறான். எத்தனை முறை தான் உன்னைய தட்டி தட்டி எழுப்புறது? சேவலும் அடையாளமா வச்சேன், அதையும் நீ கேட்கல. பிசிக்கலா நான் இல்லைன்ன உடனே இந்த பக்கம் போன உடனே இந்த பக்கம் நீ வலையை தூக்கிட்ட, இந்த பக்கம் பாஸ்ட் போன உடனே இந்த பக்கம் அவ்வளவுதான். மறைமலர் எல்லையை விட்டு தாண்டின உடனே, கார் கிளம்பின உடனே, சொந்த பந்தங்களை பார்த்த உடனே அப்படியே. அப்படி இல்லை, எல்லா இடத்திலும் அவருடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். பார்த்தாரு என்னதான் பண்றது பேதுருவை அப்படின்ட்டு, தம்முடைய அன்பு அப்படியே அளவில்லாமல் ஊற்றுகிறார். நீ என்னை நேசிக்கிறாயா? கேட்க 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 ஒரு தடவை 2 தடவை, மோசே 2 தடவை பலகையை உடைச்சான். இதே மாதிரி இவனு 2 முறை மறுதளிக்கிறான். முதல்ல அரண்மனையில, 2வது என்ன பண்றான், வலை எடுத்து கொண்டு போகிறான். சிலுவையில மரிப்பதற்கு முன்பும் சிலுவையில மரித்து உயிர் தெழுந்ததற்கு பின்பும் 2 முறை மறுதளிக்கிறான். ஆனாலும் விடவே இல்லை, பின்னாடியே வராரு. நேசிக்கிறாயா, நேசிக்கிறாயா? உள்ளத்தை தொடுறார், அந்த இருதயத்தின் ஆழத்துக்குள்ள போகிறார். நீதான் படக ஆழத்துல கொண்டு போவியா? உனக்குத்தான் படக ஆழத்துல கொண்டு போய் மீன் பிடிக்க தெரியுமா? உனக்குத்தான் அந்த வித்தை தெரியுமா? அதை காட்டிலும் பெரிய வித்தை என்னன்னா, அந்த கடல் ஆழத்தை காட்டிலும் உன் இருதயத்தின் ஆழம் மிக பெரியது. அந்த ஆழத்திற்குள்ளே போக என் ஒருவனால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லி அந்த ஆழத்துக்குள்ளே போகக்கூடிய ஒரே பாதை என்ன அப்படின்னா, அன்பின் பாதை. அல்லேலூயா. நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? திரும்ப 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 கேட்கும் பொழுது அவன் உள்ளம் உடைஞ்சு 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 அந்த கடினம் எல்லாம் அப்படியே பாருங்க, மலை போல இருக்கிற அந்த கடினம், ஆமென், பின்மாற்றத்துல போய் மீன் பிடிக்க போன அந்த எண்ணம் எல்லாம் உருகி 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 மெழுகு போல அப்படியே இருதயத்தை உடைத்து அவருடைய பாதத்தில் அப்படியே ஊற்றி விடுகிறான். நான் நேசிக்கிறேன் ஆண்டவர், எனக்கு ஒன்னும் சொல்ல தெரியல, நான் படிக்கல, எனக்கு எழுத படிக்க தெரியாது, நான் உங்களை நேசிக்கிறேன் என்பதை வார்த்தையினால் எனக்கு சொல்ல தெரியல ஆண்டவரே. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், நான் உங்களை நேசிக்கிறேன். நான் தப்பு பண்றேன் தான், நான் மீறி போகிறேன் தான், நான் உங்களை புரிஞ்சுக்கல தான், ஆனால் என்னுடைய உள்ளத்தின் ஆழ சொல்லுகிறது, நான் உம்மை நேசிக்கிறேன். நான் தப்பு பண்றதுனால உம்மை நேசிக்கல அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஏதோ ஒரு காரியம் என்னை விழ தள்ளிருது, நான் உம்மை நேசிக்கிறேன். அல்லேலூயா. அந்த உண்மை மட்டும் இருந்தா போதும். நம்முடைய வாழ்க்கை தடமாறலாம், நம்முடைய சிந்தை தடமாறலாம், ஆனால் அந்த இருதயத்தின் ஆழத்துல ஆண்டவரை நேசிக்கிறேன் அப்படிங்கிற, ஆண்டவரை உறுதியாய் நான் பற்றி கொண்டு இருக்கிறேன் அந்த தீர்மானம் மட்டும் அந்த உள்ளத்தின் ஆழத்துல இருந்துச்சுன்னா, அந்த ஆழத்துக்குள்ள போய் அவர் எழுதுகிறார், நீதான் இந்த புதிய உடன்படிக்கை சபையினுடைய ஸ்தாபகர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்றைக்கு ஆழத்துல போகிறார், உங்களை விடமாட்டார். நீங்க எங்க போனாலும் சரி ஆண்டவர் உங்களை விடமாட்டார். கயிறை நீளமாக்கிட்டே போவார். மீன் பிடிக்கிறியா போ, கடல் எடுத்துட்டு போறியா போ. ஒண்ணுமே கிடைக்கல, நீங்கள் இயேசுவை விட்டு விலகி போய் ஏதாவது ஒரு காரியத்தை சாதிக்கலாம் நினைச்சீங்க அப்படின்னா நிச்சயமாக முடியாது. நான் ஆணையிட்டு சொல்ல முடியும், சபையை விட்டு, இயேசுவை விட்டு, ஆண்டவருடைய அன்பை விட்டு தூர போய் எதையாவது ஒரு காரியத்தை சாதிக்கலாம் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஒரு காலம் ஒரு நாளும் அது உங்களுக்கு லபிக்காது, வாய்க்காது. அவருடைய அன்பின் பாதையில போனா மட்டும்தான், ஆண்டவரை நீங்க உறுதியாய் பற்றி கொண்டால் மட்டும்தான் வாழ்க்கையில நீங்க ஜெயம் பெற முடியும். அல்லேலூயா. வாசிங்க பிலிப்பியர் நிருபம் 3வது அதிகாரம் 5-6, புதிய ஏற்பாட்டில்
72வது பக்கம், புதிய ஏற்பாடு 772, பிலிப்பியர் 3:5-6. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரெயரில் பிறந்த எபிரெயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி, நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன், குற்றம் சாட்டப்படாதவன். போதும் பாருங்க, பவுல் அவ்வளவு கடினமான இருதயம். என்னை யாரும் சொடக்கு போட்டு ஒரு மிஸ்டேக் சொல்ல முடியாது. அவன் உட்கார்ந்து இருக்கிற சீட் எப்படிப்பட்ட சீட்டு தெரியுமா? பவுல் உட்கார்ந்து இருக்கிற அந்த சேர் எப்படிப்பட்ட சேர் தெரியுமா? நியாயப்பிரமாணத்தின்படி, நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். அதுதான் அவனுடைய சேர். அப்படி உட்கார்ந்து இருக்கிறான் மேல. என்னை யாரும் ஒன்னும் சொல்ல முடியாது. ஏன்னா நியாயப்பிரமாணத்தை 100% முழுமையாய் அப்படியே கீழ்ப்படிந்தவன் இந்த பவுல். அந்த அளவுக்கு வைராக்கியம், பக்தி வைராக்கியம். அப்படிப்பட்ட ஆளை என்ன பண்றாரு பாருங்க, எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட். என்னை யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஒருத்த சொடக்கு போட்டு என் மேல விரல் போட்டு, நாக்கு மேல பல்லு போட்டு, பல்லு மேல நாக்கா, பல்லு மேல நாக்க போட்டு யாரு என்னைய குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நான் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு மமதை, ஒரு கெத்து. நான் தான் வைராக்கியமா இருக்கிறேன், நான் தான் பக்தி வைராக்கியத்தினுடைய உச்சக்கட்ட, நான் தான் நீதிமான், நான் தான் பக்தி, என்னிடத்துலதான் பக்தி இருக்கு அப்படி சொல்லி மார் தட்டி கொண்டு உயரத்துல உட்கார்ந்திருந்த அந்த பவுல, அப்படி கடினமான இருதயம் கொண்டிருந்த அந்த பவுல என்ன பண்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 3-5 வரைக்கும் வாசிங்க. அப்போஸ்தலர் 9:3 முதல் 5 வரைக்கும். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியாய் வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். எங்க உட்கார்ந்து இருக்கிறான்? மேல உட்கார்ந்து இருக்கிறான், குதிரை மேல உட்கார்ந்து இருக்கிறான். அவன் நினைச்சிருக்கிறான் நான் குதிரை மேல உட்கார்ந்து இருக்கிறேன். ஆண்டவர் நினைக்கிறான் நீ பெரிய பக்தி வைராக்கியத்துல உட்கார்ந்து இருக்கிற, நீ பெரிய அகம்பாவத்துல உட்கார்ந்து இருக்கிற, நீ பெரிய பிடிவாதத்துல உட்கார்ந்து இருக்கிற, விட முடியாத பிடிவாதத்துல நியாயப்பிரமாணம் என்று சொல்லுகிற 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத, அன்பை வெளிப்படுத்தாத, விசுவாசத்தை வெளிப்படுத்தாத, ரட்சிப்பை வெளிப்படுத்தாத, ஒன்றுமே உதவாத அந்த நியாயப்பிரமாணத்தை நீ பிடித்து கொண்டு அதன் மேலே உட்கார்ந்து இருக்கிற. ஆண்டவர் என்ன பண்றார்? அவனை தரையிலே கீழே தள்ளினார். பாருங்க அந்த கடினத்தனத்தை என்ன பண்றார்? புடனில் அடிச்சு பட்டார்னு கீழே தள்ளுறார். எப்படி தள்ளுறாரு? அடிச்சு இல்ல, வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். அப்ப நாம நினைக்கிறோம் ஆண்டவரை விட்டு விலகி போக போக நம்முடைய இருதயம் கடினமாக என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க ஆண்டவரை துன்பப்படுத்துறீங்க, அவரை வேதனைப்படுத்துறீங்க. நம்ம பிள்ளைங்க நம்மளை வேதனைப்படுத்தினா எப்படி இருக்கும்? அதுங்க பண்ற சேட்டை கொஞ்சம் நெஞ்சமா? நம்மளை எவ்வளவு டென்ஷன் ஆக்குறாங்க. கொஞ்ச நேரம் நம்ம சொல்ல பேச்சு கேட்கல, நமக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு. அப்ப நம்மை அவருடைய சொந்த கரத்தினாலே உருவாக்கி, அவருடைய அன்பை வெளிப்படுத்தி, நமக்காக ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி அவ்வளவு மேன்மையான காரியத்தை செய்தும் பிடிவாதத்தில் இருக்கும் பொழுது முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே. நீ முள்ளில் உதைக்கிற, உன் கால் தான் வலிக்கும், உனக்கு தான் கடினமாமே. உன் கடினமான இருதயத்தினாலே கல்வாரி சிலுவையின் அந்த முள்ளின் அன்பை நீ உதைக்கிறாய், அள்ள தட்டுகிறாய், தூர எறிகிறாய், உதாசீனப்படுத்துகிறாய். நான் துன்பப்படுகிறேன். தரையில விழுந்தான்னா அவனை புடனில் அடிச்சு கீழே விழ வைக்கல, தம்முடைய அன்பினாலே. சவுலே சவுலே அப்படி ஒரு ஏக்கத்தோடு கேட்கும் போது, ஆண்டவரே, கீழே விழுந்தவனே அடுத்த ஸ்பாட் யூ டர்ன் தான், உடனே சரண்டர், உடனே அப்ரூவர் ஆயிட்டான்.
ஆண்டவரே, அவ்வளவுதான், வேற வழி கிடையாது. ஒரே நொடியில நம்மலாம் வாங்க 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 வருஷக்கணக்கா கூப்பிடுறோம். ஆனாலும் பாருங்க, அந்த ஒரு நொடி சினிமால பாக்குறோம்ல, ஒரே பாட்டுல பணக்காரன் ஆயிடுறான். அந்த ஒரு பாட்டு, அந்த பாட்டுக்குடைய டியூன்னா என்ன நமக்கு தெரியல. நாமளும் பாடிக்கிட்டே தான் இருக்கிறோம். எந்த டியூனுக்கு நம்ம பணக்காரன் ஆன மாதிரி தெரியல. அந்த ஒரு நொடி தான், ஒரே நொடி. அவ்வளவு உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறான். நியாயப்பிரமாணத்தின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன். அவ்வளவு அகங்காரத்திலையும் அவ்வளவு உச்சத்துல, கடினமான இருதயத்துல இருக்கிற உச்சத்துல, ஒரே செகண்ட்ல சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு மின்னல், ஒரு ஒளி தோன்றி அவன் தரையிலே விழுந்தான். அன்பினாலே, அதிகாரத்தினாலே அவனை கீழே தள்ளல. ஆணவத்தினாலேக்கு, நீ யார் என்னை எதிர்த்து பேசுறது? நீ யார் என் பிள்ளைகளை துன்பப்படுத்து? நீ யார் சபையை துன்பப்படுத்துறதுக்கு? உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? அப்படி இல்லை. அன்பினாலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே, வேண்டாம். நீ இனி உதைச்ச அப்படின்னா என்னுடைய துன்பம் தாழாது. என்னுடைய துன்பம் தாழாம நான் மனசு வேதனைப்பட்டுட்டேன் அப்படின்னா உன்னுடைய சந்ததி நிக்காது. அப்ப நீ எனக்குள்ள வந்துதான் ஆகணும். நீ எனக்குள்ள வந்துதான் ஆகணும். என்னுடைய அன்பு நதியில நீ நீந்திதான் ஆகணும். அந்த கடினம் உடைஞ்சுதான் ஆகணும். அந்த கல்லு உடைஞ்சுதான் ஆகணும். அந்த இருதயம் மாற்றப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி அவனை அன்பினாலே கீழே தள்ளுகிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 27 31 வரைக்கும் வாசிங்க. அப்போஸ்தலர் 16, புதிய ஏற்பாட்டில் 187வது பக்கம். இசையரி சுற்று வாசிங்க. புதிய ஏற்பாடு 187, அப்போஸ்தலர் 16 27 முதல் 31 வரைக்கும் வாசிங்க. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி போதும். இங்கே ஒரு சிறைச்சாலை அதிகாரி இருக்கிறார், ஒரு ஜெயிலர், ஒரு வார்டன் இருக்கிறார். சிறைச்சாலை கைதிகள் எல்லாம் அஸ்திபாரம் எல்லாம் ஆட்டம் கண்டு, சுவர் உடையுது, ஜெயில் கம்பி எல்லாம் உடையுது, பூட்டெல்லாம் உடையுது, தாழ்பால் எல்லாம் உடையுது. எல்லாம் பாத்தீங்கன்னா சத்தம் போட்டுக்கிட்டு, கோஷம் போட்டுக்கிட்டு வெளியில வராங்க, ஓடுறாங்க. இவன் வீட்டுல இருந்து என்ன பண்றான்? ஓடி வரான். ஓடி வந்து என்ன பண்றான்? ஐயோ போச்சு, நாளைக்கு விடிஞ்சா என் டியூட்டி போச்சு, என் குடும்பத்தையே ரோம சாம்ராஜ்யம் நிர்மூலமாக்கிற, ஒரு கைதி கூட இல்லாம எல்லாரும் தப்பி போயிட்டான், என்னை உண்டு இல்லாம பண்ணிடுவாங்க, என்னுடைய குடும்பமே நாசமா போயிடும். அப்ப அவன் இருதயத்தில் என்ன முடிவு பண்றான் அப்படின்னா, ஒரு பட்டயத்தை உருவி என் இருதயத்தில் ஓங்கி குத்தி கொண்டு நான் தற்கொலை செய்து கொள்வேன். அப்ப இருதய கடினத்தினுடைய அடுத்த கட்டம் என்ன வரும் அப்படின்னா, பயம். கடினப்பட்டு நீங்களே ஒரு முடிவுக்கு வருவீங்க, இதுதான், இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, என்னால வெளியில வரவே முடியாது, என்னாலலாம் பாட முடியாது, என்னாலலாம் பேச முடியாது, என்னாலலாம் நடக்க முடியாது. பலவீனத்தினுடைய உச்ச கட்டத்துல இனிமேல் எதுவுமே நடக்காது, எதுவுமே என்னால செய்ய முடியாது என்று சொல்லி பயம் 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 நிரம்ப அந்த பயமே உங்கள் இருதயத்தை என்ன பண்ணிருன்னா ஒரு முற்றுப்புள்ளி வச்சிரும். அந்த பயப்படுகிற அந்த இருதயத்துல தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று சொல்லி தீர்மானிக்கக்கூடிய அந்த இருதயத்துல ஆண்டவர் எழுதுகிறார் பவுல் மூலமாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. அந்த பயப்படுகிற அந்த இருதயத்தை ஆண்டவர், பயம் ஒரு கடினத்தன்மை, பயத்துக்குள்ள நீங்க ஒளிஞ்சுக்கிறீங்க, எனக்கு அவ்வளவுதான், முடியாது, இதுக்கு மேல வாய்ப்பே இல்லை, இனிமேல் என் குடும்பம் எந்திரிக்கவே முடியாது, இனிமே என் குடும்பம் தலை தூக்கவே முடியாது, இப்படித்தான் நான் பயந்து இருக்கணும். அப்போ ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ள நான் இனி எழும்பவே முடியாது என்று சொல்லி ஒரு முடக்கி கொண்டு உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா சிறகுகளும் ஒடிந்து விட்டது என்று சொல்லி நீங்க என்ன பண்ண, நீங்களாவே ஒரு முடிவுக்கு வரீங்க. அதுவுமே ஒரு கடினத்தன்மை தான்.
உங்க வாழ்க்கையினுடைய முடிவு உங்க கையில இல்ல, சுவிட்ச் உங்க கையில இல்ல, ஆம்பிளிஃபையர் உங்க கையில இல்ல. எதை கூட்டணும், எதை குறைக்கணும், எப்ப என்ன பண்ணணும் எல்லாமே அவருக்கு தெரியும். அப்ப அவன் முடிவு பண்றான், நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று சொல்லி. அந்த பயப்படுகிற அந்த இருதயத்துல போய் ஆண்டவர் எழுதுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். வாசிங்க 1 யோவான் புஸ்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனம். 1 யோவான் 4:18, புதிய ஏற்பாட்டில் 329வது பக்கம். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அப்ப பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நீங்க பயப்படுகிறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே பூரண அன்பு இல்லைன்னு அர்த்தம். எதுக்காக நீங்க பயப்படுறீங்க? ராஜுலாம் நானும் மனைவி சில நேரம் வெளியில போயிருவோம், அவ கிளாஸ்ல இருப்பா, என்னை தனியா விட்டுட்டு போறீங்க, நீ ஆம்பளை பையன், பயமா இருக்கும்ல, என்ன பண்ணுவ, என்ன நடக்கும்? அவன் வாலிப பிராயத்தில் வந்து சரி சின்ன பிள்ளைன்னா சரிங்களா, இப்ப அந்த மாதிரி சூழ்நிலை ஆயிருது. முந்தி 2 பேர் இருப்பாங்க, இப்ப 2 பேருக்கு டைமிங் மாறிடுச்சு. பயம், இப்பயும் அவன் தனியா இருக்க பயப்படுவான். அப்ப என்ன அர்த்தம்? பயம் நமக்குள்ள இருக்கு அப்படின்னா பூரண அன்பு இல்ல. இயேசுவை நாம நேசிக்கல. அவர் என் கூட இருக்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், அந்த வாக்குத்தத்தம் பொய். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆண்டவரை நீங்க சரியா நேசிச்சீங்க அப்படின்னா எந்த பயமும் வராது. சாவை குறித்தோ, மரணத்தை குறித்தோ, ஆபத்தை குறித்தோ, விபத்தை குறித்தோ, பொருளாதாரத்தை குறித்தோ, சண்டையை குறித்தோ, பிரச்சனையை குறித்தோ, எதிரியை குறித்தோ, வேலையை குறித்தோ, எதை குறித்துமே பயமே வராது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளு. அந்த பூரண அன்பு இருதயத்துக்குள்ள வராம தான் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்துறோம். இருதயத்தை கடினப்படுத்தினா நம்ம என்னமோ வேலி அடைச்சு பாதுகாக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனால் அந்த கடினத்தனத்தினுடைய உச்சகட்டம் என்னன்னா பயம். இருதயம் கடினமாய் கிளாஸ் கண்ணாடி 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 கண்ணாடின்னு சொல்லி பயந்து 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 பிடிக்கணும். கண்ணாடிங்கிறதுக்கா ஓரளவுக்கு தான் ஜாக்கிரதையா பிடிக்கணும். பயந்து பயந்து பிடிச்சீங்கன்னா கண்ணாடி உடைஞ்சிரும், உடஞ்ச கையிலையும் ரத்தம் கீழும். பயத்துக்குள்ள மட்டும் போயிடாதீங்க. பயம் மிக மோசமான கடினத்தன்மை. அல்லேலூயா. பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. அந்த தைரியமா இருக்கிறதுக்கு ஒரே வழி இயேசுவினுடைய பூரண அன்புக்குள்ளே நிரம்புங்க. பாடுங்க, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். இப்படி பாடுங்க, அன்பு பாட்டா பாடுங்க. அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. பாடுங்க, அன்பா பாடுங்க, அன்பா பாடுங்க. அன்பு உங்களுக்கு பயத்தை புறம்பே தள்ளிவிடும். அல்லேலூயா. கடைசியாக 4வது கேரக்டர், யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 27, 28, புதிய ஏற்பாட்டு 129வது பக்கம். யோவான் 4, 27, 28. அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது, ஏன் அவளுடனே பேசுகிறீர் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார். போதும். இது ஒரு கடினத்தன்மை. என்ன அப்படின்னா பாரம்பரியம். நாங்கெல்லாம் யார் தெரியுமா? எங்க பரம்பரை யார் தெரியுமா? நாங்களாம் எந்த சந்ததி தெரியுமா? எங்க ஜாதி என்ன தெரியுமா? எங்க குலம் என்ன தெரியுமா? எங்க அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா? எங்க தாத்தா யாரு? பெரிய ஜமீன்தார், ஹெட்மாஸ்டர், பெரிய வாத்தியார். பசங்கெல்லாம் நடுங்குவாங்க, ஊரே நடுங்கும். எங்க ஊர்ல நாங்க பெரிய மிராசு. ஆண்டவர் முன்னாடி நிக்கிறாரு. அந்த சமாரிய ஸ்திரீ சொல்லுகிறார், என்ன நீர் யூத குலமா இருக்க எங்களோடு எப்படி நீ சம்பந்தம் கலந்து கொள்ளலாம்? அப்ப யூதர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் ஒரு பெரிய பிரிவினை. அந்த அளவுக்கு பிரிவினையா இருக்கிறாங்க. யாக்கோபுடைய கிணறு
இது எங்க கிணறு, எங்க தாத்தா கிணறு, எங்க சந்ததி, எங்க பாட்டன் முப்பாட்டன் காலத்துல இந்த கிணறுல தான் நாங்க தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறோம். இந்த கிணறுல தான் நாங்க தண்ணி எரிச்சு சமைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாங்க எப்பேற்பட்ட பரம்பரையை சேர்ந்தவங்க அப்படி சொல்றாங்க. எல்லாத்தையும் ஆண்டவர் உடைக்கிறார். பேச 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 ஆண்டவர் அந்த சமாரிய ஸ்திரீயுடைய இருதயத்தினுடைய கடினத்தை உடைத்து உடைத்து பாருங்க, அவளுடைய நோக்கத்தை ஆண்டவர் மாத்துகிறார். எதற்காக வந்தா? யாக்கோபுடைய கிணற்றிலே குடத்தை எடுத்துக்கொண்டு தண்ணீர் முண்டு வீட்டுக்கு போகும்படியாக வந்தார். ஆனால் திரும்பி போகும்போது அவ குடத்தோட போகல, குடத்தை வைத்து விட்டு, அந்த கிணற்றறியிலே குடத்தை வைத்து விட்டு அவள் ஊருக்குள்ளே போகிறாள். பொம்பளைங்க சாதாரணமா வீட்டுல உள்ள ஒரு பாத்திரத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஒரு உடைஞ்சு போன ஒரு செம்பா இருக்கும், உடைஞ்சு போன பாத்திரத்துல பக்கத்து வீட்டுல ஏதாவது குழம்போ இல்ல ஒரு கூட்டோ பொரியலோ கொடுத்துருப்பாங்க. அந்த பாத்திரம் மட்டும் திரும்பி வீட்டுக்கு வரலன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஒரு பாஸ்ட் பிரசங்கத்தை சொன்னார், ரொம்ப முடியாம இருந்திருக்கிறாரு, அவருக்கு உதவிக்கு யாருமே இல்லை. ஒரு அம்மா ஒருவேளை சாப்பாடு கொடுத்துருக்கு. சாப்பாடு எதுல கொடுத்துருக்கு? இந்த டிஸ்போசபிள் பிளாஸ்டிக் இருக்கு பாத்தீங்களா, இந்த கடையில ஸ்வீட் வாங்கினா ஒரு பிளாஸ்டிக் டப்பா கொடுக்குறான் பாருங்க, பிரியாணி வாங்கினா ஒரு பிளாஸ்டிக், அந்த பிளாஸ்டிக் டப்பால போட்டு கொடுத்துருக்கு. அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 4 நாள் கழிச்சு, பாஸ்டர் அந்த டப்பா ஒண்ணு கொடுத்தேன், அந்த டப்பாவை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? நம்ம வீட்டில் இருக்க ஒரு ஸ்பூன் ஆயிட்டும் ஒரு டம்ளர் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க பாருங்க. அப்படிப்பட்ட ஆளு குடத்தை வச்சுட்டு போகுது. ஏன் வச்சுட்டு போகுது? அவர் செஞ்ச அற்புதத்தை நான் ஊருக்குள்ள ஓடி போய் சொல்லணும். குடத்தை தூக்கிட்டு போனேன்னா நான் ஓட முடியாது, நடந்துதான் போகணும். அதுக்குள்ள பொழுது விடிஞ்சிரு. ஏற்கனவே இப்ப டைம் ஆயிடுச்சு, அந்தி சாஞ்ச எல்லாமே பொழுது சாஞ்சிருச்சு. சாயங்கால வேலையில அவரே கிணத்தடிக்கு வந்திருக்கிறாரு. வெளிச்சத்தோட அந்த மேசியாவுடைய முகத்தை பார்க்கணும், என் ஆண்டவரை பார்க்கணும், என் நேசரை பார்க்கணும், என் மணவாளனை பார்க்கணும், என் துணையாளரை பார்க்கணும் என்று சொல்லி இந்த குடத்தை நான் தூக்கிட்டு போனேன்னா, இந்த பிடிவாதத்தை சுமந்துட்டு போனேன்னா, இந்த அகம்பாவத்தை சுமந்துட்டு போனேன்னா, இந்த மேன்மையும் இந்த மமதையும் இந்த ஜாதி வைராக்கியத்தையும் சுமந்து கொண்டு நான் ஊருக்குள்ள போனேன் அப்படின்னா ஒருத்தர் என் பேச்சை கேட்க மாட்டாங்க. குடத்தை இங்கேயே வச்சுட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு வந்த நோக்கத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. இருதயத்தின் கடினத்தை மாற்றும் பொழுது உங்களுடைய நோக்கம் எல்லாம் மாறிடும். பல பேர் இயேசுட்ட வரும்போது பல கற்பனையோட வருவாங்க, அப்படி இப்படின்னு வருவாங்க. நீ எனக்குள்ள வரும்போது உன்னுடைய நோக்கம் அல்ல, என்னுடைய நோக்கம் தான் உனக்குள்ள நிறைவேறும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். குடத்தை அங்கேயே வைத்து விட்டு அவள் ஊருக்குள்ளே போகிறார். கடைசியாக உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசித்து நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 7வது வசனம். இந்த வசனத்தை வாசித்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். திருவிருந்துக்கு நேராக நாம் வரப்போகிறோம். எல்லாரும் ஜெபசிந்தையோடு இருங்க. எபிரேயர் 4வது அதிகாரம் 7வது வசனம், 300வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் 300வது பக்கம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று, உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேங்கள் என்று சொல்லி, வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறபடி, இன்று என்று சொல்வதினாலே இன்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். பாருங்க, தாவீதினுடைய சங்கீதத்தில் இன்று என்று சொல்லி பின்னும் ஒரு நாளை குறித்து இருக்கிறார். அது வேறு எந்த நாள் அல்ல, அது இன்றுதான். ஆமென். 1ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024வது வருஷம் ஞாயிற்றுக்கிழமை இன்று அந்த நாளை குறித்து இருக்கிறார். நாளைக்கு சரி பண்ணிக்கலாம், நாளைக்கு இருதயத்தை சரி பண்ணிக்கலாம், வீட்டுல போய் பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், இன்னும் யோசிச்சு ஞானஸ்நானம் எடுக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். பின்பு என்று சொல்லி இருக்கிறபடி இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர். இன்றைக்கு நீங்க கேட்ட சத்தம் பால்நேசருடைய சத்தம் அப்படின்னா உங்கள் இருதயம் இன்னும் கடினப்படத்தான் செய்யும். இன்றைக்கு கேட்ட சத்தம் தேவனுடைய சத்தம், பரலோகத்தின் சத்தம் என்று சொல்லி நீங்க விசுவாசிச்சீங்க அப்படின்னா உங்கள் இருதயம் கடினப்படாது. நீங்க போய் ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்க வீட்டுல போய் தனியா உங்க ரூம்ல போய் உட்கார்ந்து பாருங்க. எல்லாம் சரியா தான் இருக்கிறேன் நீங்க நினைச்சிட்டு போய் உட்காருவீங்க. ஒவ்வொரு பக்கமா காண்பிப்பார், ஒவ்வொரு பேராகிராஃபா காண்பிப்பார். இங்கே இப்படி இருக்கிற, இங்கே இப்படி இருக்கிற, இங்கே இப்படி இருக்கிற. இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். வெகு காலத்திற்கு பின்பு
தாவீதினுடைய சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறபடி இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அது வேற நாள், நல்ல நாள்லாம் கிடையாது, இன்னைக்கு தான் நல்ல நாள். இங்க இப்ப நீங்க ஆராதித்துக் கொண்டு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரம் தான் நல்ல நேரம். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.